கர்நாடகாவில் சவாரி ஏற்றுவதில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்து ஆட்டோ ஓட்டுநரின் உயிரை காவு வாங்கியுள்ளனர். கோயில் திருவிழாவில் கொலையான சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பெல்காம் மாவட்டத்தில் உள்ள மங்கசுலி கிராமத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான அசோக். நல்ல மனிதர் என்ற பெயர் பெற்ற ஆட்டோ ஓட்டுநரான இவர் சொந்த ஊரிலேயே ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். சமீபத்தில் ஊர்கோவில் திருவிழா என்பதால் மக்கள் கூட்டம் நிரம்பி வடிந்தது. அதனால் தினமும் வரிசையில் நிற்கும் ஆட்டோக்கள் அந்த விதியை மீறி பேருந்து நிலையத்தில் இருந்து கோவில் வரை சென்று மக்களை சவாரி ஏற்றியுள்ளனர். அதேபோலத்தான் அசோக்கும் கோவில் அருகே வரை சென்று தனது ஆட்டோவில் சவாரி ஏறியுள்ளார். இதை கவனித்த மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரான சிவா வரிசையில் வண்டியை நிறுத்தி சவாரி எடுக்கச் சொல்லி மிரட்டியுள்ளார். அதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட எதிர்தரப்பில் சிவாவுடன் சாகர், வினோத் ஆகிய மூவர் கூட்டுச் சேர்ந்து அசோக்கை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இதில் மூச்சடைத்து சம்பவ இடத்திலேயே அசோக் உயிரிழந்தார். பின்னர் மூவரும் சேர்ந்த அசோக்கின் சடலத்தை அவரது ஆட்டோவில் படுக்க வைத்து பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். அசோக் தாக்கப்படுவதை பார்த்த மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் இந்த சம்பவம் குறித்து தனது சகோதரருக்கு தகவல் தெரிவிக்க உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த குடும்பத்தினர் அசோக்கை அதே ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அசோக் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காகவாட் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தனிப்படை அமைத்து கொலையாளிகளான சிவா, சாகர், வினோத் உள்ளிட்ட மூவரையும் கைது செய்தனர்.